ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஆஸ்கர் வரலாற்றிலே 16 நாமினேஷனான சின்னர்ஸ் படத்த பத்தி தான். இந்த படத்த டைரக்ட் பண்ணது ரயன் கூக்லர். இவர் வக்கண்டா ஃபாரெவர், கிரீட், பிளாக் பந்தர் படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஆட்டம் டொரால். இந்த படத்த அவ்ளோ த்ரில்லராவும், டார்க்காவும் காமிச்சிருக்காரு. அதுக்காகவும் இந்த படம் ஆஸ்கர்ல நாமினேட் ஆயிருக்கு. அகாடமிக் ஜூரிஸ்லாம் இந்த படத்த ஒரு கல்ட்டுன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட மியூசிக்கே பெரிய கல்ட்டு தான். ஆடிசி, டெனன்ட், ஓப்பன்ஹைமர் படத்துக்குலாம் மியூசிக் பண்ண லுட்விக் கரன்சன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ட்வின்ஸ் ரோல் பண்ண மைக்கேல் பி ஜார்டன், வயர் வெப் சீரிஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், பிளாக் பந்தர், கிரீட் இந்த படத்துலாம் நடிச்சிருக்காரு. நம்ம லைஃப்பில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு தவறான டெசிஷன், அதனால வர கில்ட் இதெல்லாம் அனுபவிக்காதவங்களும் இங்கே இல்லை. இப்படி தான் சின்னர்ஸ் படம் ஸ்டார்ட் ஆகுது. சின்னர்ஸ்னால் பாவிகள். இந்த படம் சாதாரண ஹாரர் படம் கிடையாது. ஹாரர், த்ரில்லர், சோஷியல் கமெண்ட்ரி மிக்ஸ் ஆன டார்க் ஃபிலிம். சம் லெஜெண்ட்ஸ் பிறக்கும் போதே அவங்களுக்கு மியூசிக் ஒரு கிஃப்டாக கொடுக்கப்படுது. அது எந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்கும்னா, அவங்க வாசிக்கிற அந்த மியூசிக் பீஸ், காம் மட்டும் இல்லாமல் ஈவில்ஸையும் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இதுதான் சம்மியோட கேரக்டர். இந்த படத்தோட முக்கியமான சீக்வன்ஸ் நைட் பார்ட்டியில் சாமி மியூசிக் ப்ளே பண்ணுறது தான். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு எல்லா லெஜெண்ட்ஸும் கம்பைன் ஆகி அந்த இடமே ஒரு பொயட்டிக்காக இருக்கும். அதனால ஈவல்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகி வேம்பைர்ஸ் உள்ளே வருவாங்க. கடைசியில் வேம்பைர்ஸ் கூட ஒரு நெகோஷியேஷன் நடக்கும். நீயும் எங்களை மாதிரி வேம்பைர்ஸாக மாறிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிளாக் கேட்பாங்க, எதுக்காக நான் மாறணும் அப்படின்ட்டு. நீ பிளாக்காக இருக்கிறனாலே உன்னோட உழைப்பு, உன்னோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் சுரண்டிகிட்டே இருக்காங்க. உன்னால் ஒரு தனி மனிதனாக இருக்க முடியல, அந்த சுதந்திரம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன மாதிரி வேம்பைர்ஸாக மாறிட்டினா உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். உன்னை யாரும் எதிர்த்து இது பண்ண முடியாது. உனக்குன்னு ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பைர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிளாக் அதை அப்போசிஷன் பண்ணுவான். உங்களுக்கு வேம்பைர்ஸ் படம், வெப் சீரிஸ்லாம் பிடிக்கும்னா ட்விலைட், வேம்பைர் டைரிஸ், ஒரிஜினல்ஸ் இந்த மாதிரி சின்னர்ஸும் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஃபிலிம் சேனல் வித் ஜோ. ஸ்டே டியூன்ட்.